நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி பேரூராட்சியில் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற வகையிலே இந்த ஊர் விளங்கி வருகிறது. ஏனென்று சொன்னால் இந்த பகுதி தலைமலையின் அடிவார பகுதியிலே அமைந்திருக்கிறது எருமப்பட்டி. இந்த பகுதியில் சுமார் 25,000 பொதுமக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு விளையாடுவதற்கு நல்ல ஒரு விளையாட்டு வசதி இல்லை. இதை கருத்தில் கொண்டு தேவராயபுரத்தில் பொதுமக்களுக்காக தனது சொந்த செலவில் ஊர் மக்கள் வழிபட வேண்டும் என்பதற்காக பாலாயம்மன் திருக்கோயிலை சுமார் 1 கோடி அளவிலே செலவு செய்து நிர்மாணித்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு தந்த ஐயா துரைசாமி அவர்கள் அதே அர்ப்பணிப்பு உணர்வோடு குழந்தை செல்வங்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களும் இந்திய அளவில் புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களாக உயர்ந்து வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இன்றைக்கு அருமையான ஒரு கிரிக்கெட் வலைப்பந்து மையத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்து அதை திறந்து வைக்க என்னை அழைத்திருந்தார். சற்று முன்பு இங்கே குழந்தை செல்வங்கள் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரர்களாக உருவாவதற்கான கிரிக்கெட் வலைப்பந்து மையத்தை திறந்து வைக்கின்றேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டுமல்ல, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களும் விளையாட்டு வீரர்களும் இந்த வலைப்பந்து மையத்திலே வந்து விளையாட்டை கற்றுக்கொண்டு கிரிக்கெட்டிலே புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களாக உருவாகி இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக குறைந்த கட்டணத்திலே விளையாட்டு இந்த மைதானத்தை ஐயா அவர்கள் குழந்தை செல்வங்களுக்காக தந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒரு விளையாட்டு என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் உற்சாகத்தையும் நல்ல ஒரு பலத்தையும் தரக்கூடிய ஒரு விளையாட்டாகும். அந்த விளையாட்டு என்பது இன்றைக்கு பொதுமக்களிடையே காலப்போக்கிலே குறைந்து வருகிறது. அதை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலே ஐயா துரைசாமி அவர்கள் இந்த விளையாட்டு மைதானத்தை இன்றைக்கு பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையிலே மிக குறைந்த கட்டணத்திலே மாணவர்கள்லாம் பயன்படக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார். அதை தெரிந்து வைத்ததை மிகப்பெரிய மகிழ்ச்சியாக கருதுகின்றேன்.